குட் மார்னிங் டுவெல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க்கை நமக்கு சிங்கிள் ஒர்க்கா பண்ணி தரதாங்க மேட்ரிக்ஸோட மெயின் அட்வான்டேஜ். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியதை சிங்கிள் ஐட்டமா கிரியேட் பண்ணி அதுலயே எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துரும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் எடுத்துக்கிறோம், ஒரு ஷர்ட் எடுத்துக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா பிராண்ட் வைஸா, சைஸ் வைஸா, கலர் வைஸா நமக்கு பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி மல்டிபிள் ஐட்டம் நம்ம கலர் வைஸா, பிராண்ட் வைஸா நம்ம கிரியேட் பண்றதுக்கு சிங்கிள் ஐட்டம் கிரியேட் பண்ணி அதுலயே எல்லா டீடைல்ஸும் நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இன்வென்டரியில பாத்தீங்கன்னா இன்வென்டரி மாஸ்டர்ல ஐட்டம் மாஸ்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஐட்டம் ஐடி டிஃபால்ட்டாவே வந்துரும். ஐட்டம் டைப் பாத்தீங்கன்னா நான் இப்போ மேட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய ஐட்டம் நேம நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐட்டம் நேம் ஷர்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராண்ட். இந்த ஷர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. சோ நான் இங்க செலக்ட் ஆல் கேட்டகரிஸ் கொடுத்துக்கிறேன். மல்டிபிள் கேட்டகரி செலக்ட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைஸ். இதுல பாத்தீங்கன்னா எல்லா சைஸுமே இருக்கு. ஸோ இதுலயும் நான் செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். எல்லா சைஸும் எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடல்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த 4 மாடலை மட்டும் நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு என்டர் மட்டும் தாங்க அடிக்கிறேன். செலக்ட் ஆகி வந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன் நம்பர். இதோட டிசைன் நம்பரை நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனோட கலரு. இது எல்லா கலர்லயுமே இருக்கு. ஸோ நான் இங்க செலக்ட் ஆல் கொடுத்துட்றேன். எல்லா கலருமே எனக்கு இங்க செலக்ட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி தான். அது அப்படியே இருக்கட்டும். ஹச்எஸ்என் கோட் பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம மல்டிபிள் கேட்டகரி செலக்ட் ஆயிருக்கிறங்காட்டி நமக்கு இதுக்கு சிங்கிள் ஹச்எஸ்என் கோட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம ஹச்எஸ்என் கோட் கொடுக்க வேண்டியது இல்லை. டாக்ஸ் லேப் பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பாத்தீங்கன்னா நான் குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் யூஐஎம் பாத்தீங்கன்னா நான் இது நம்பர்ஸ் கணக்குல தான் கொடுக்குறேன். இப்போ நான் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னோடது ஆக்டிவ்ல நான் போட்டு இப்போ நான் சேவ் பண்ண போறேன். எனக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும்னாலும் நான் இங்க செட்டிங்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ராவா ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணி நான் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ பை வினோதினி.